விவசாயத்தில் நல்லா வாழக்கூடிய ஒருத்தன் அவன் வேற ஒரு ஸ்கேமில் மாட்டுறான். அதுதான் அந்த கதை. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன எப்படி யாருக்காவது நடந்ததா இல்லை எப்படின்னா, இல்லை நிறையா நடந்திருக்கு. என்ன நிறையா நடந்திருக்குங்கிறீங்க? ஆமாம் அப்படின்னா மற்ற கதை எல்லாமே ரொம்ப நார்மலாக ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். இது வந்து ரியலாக நடந்த ஒரு கதை கூட. ஸோ இதில் ஆக்டிங் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினச்சேன். மெயினாகவே எனக்கானது மெயினாக வந்து வேற ஒருத்தர். எனக்கு முன்னாடி எனக்கு அந்த ஹீரோ தெரியும். அவங்க தான் பண்ண வந்து அவங்க அப்புறம் இன்னும் பரணிக்கு போச்சு, எல்லாம் அப்படி போச்சு. திடீர்னு எனக்கு இந்த ஷூட் போறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்க விட்டாங்க. உலகத்துக்கு ஜெயிச்ச அத்தனை பேரும் தனித்தனி ரூட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. யாரும் இன்னொருத்தர பழம்னு ஜெயிச்சதே கிடையாது. அதனால தயவு செய்து யாராவது ஏதாவது சொன்னா கேட்காதீங்க. நீங்களே யாரும் சொல்லாதீங்க. புவர் பீப்புள் இல்லைன்னா அன்எஜுகேட்டட் பீப்புள், இவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ரூட்ல கூட ஸ்கேம் நடக்குமா இந்த படம் சொல்லுது. ஸோ அது வந்து பார்த்து அந்த இல்லைன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி பண்ணாத இருந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து தியேட்டர்ல கண்டிப்பா படிப்பறிவு இல்லாத ஆட்களும் பயங்கர புத்திசாலியா ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்த ஆட்களை பார்த்துருக்கோம். அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. படிச்ச ஆட்கள் முட்டாள்தனமா ஏமாந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் மருதம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான அழகான டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். 3 பேரும் ரொம்ப பயங்கரமா பிஸ்கா இருக்கீங்க படம் ரிலீஸுக்காக. சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும்? சூப்பர், நல்லா போயிட்டு இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எனக்கு படத்தோட டீசர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. நல்ல மெசேஜ் அழகாக கன்வே பண்ணிட்டீங்க. ஏன்னா டீசர்னு பார்க்கும்போது நிறைய கட்டு நிறைய விஷயங்களாக இருக்கும். எனக்கு தேவை இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கண்ணே? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் ஒரு நல்ல திரைப்படம், ஒரு ஆழமான ஒரு கதை. அது கண்டிப்பாக மக்களுக்கு இன்றைக்கி அவசியமான ஒரு விஷயம். அது சொல்லணும்னா அப்படி ஒரு கதையில் ட்ராவல் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கஜேந்திரன் சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லும் போது என்ன சொன்னார் இந்த படம் பண்ணும்போது? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா எனக்கு என் நண்பர் மூலமாக பழக்கம். அப்போ வந்து கதை சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மாதிரி படம் அப்படின்னா, கிராமத்து கதை தான் சார் அப்படின்னாங்க. சரி, கிராமத்து கதை என்ன அப்படின்னா அப்புறம் அவர் சொன்னார், இல்லை இது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கதை அப்படின்னா. அப்போ விவசாயம்னா நம்ம ஓகே, ஒரு நிலம் வச்சுருப்பார், அது பயிரில் அழிஞ்சிருக்கும், அது இருக்கும், அதனால் கடன் தொல்லை அது இதுன்னு அப்படி போகும் அப்படின்னு. ஆனால் விவசாயத்தில் நல்லா வாழக்கூடிய ஒருத்தன் அவன் வேற ஒரு ஸ்கேமில் மாட்டுறான். அதுதான் அந்த கதை. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன எப்படி யாருக்காவது நடந்ததா இல்லை எப்படின்னா, இல்லை நிறையா நடந்திருக்கு. என்ன நிறையா நடந்திருக்குங்கிறீங்க? ஆமாம் அப்படின்னா அப்புறம் லொக்கேஷன் போகும்போது அந்த ஊரில் எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர் அவர் சொன்னார், இது என் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னாரு. அப்படியே 2-3 பேரை பார்த்தோம். அப்போது இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. அப்போ அது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது தான் இந்த கதைக்கு உள்ளே வந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல கதைக்குள்ளே நம்மளை கூப்பிட்டதே பெரிய விஷயம் இல்லை. ஓகே, சந்தோஷம், சிறப்பு. இந்த படமோட கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து கொரோனா காலகட்டங்களில் நான் ஊரில் ஒரு 6 மாதம் தொடர்ந்து தங்கியிருக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப நாளாக நம்ம சென்னையில் வந்து இருக்கிறதுனால ஊருக்கு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்போம். ஓகே. பட் அந்த சமயத்தில் நம்ம எங்கேயும் போக முடியாதுன்றப்ப சென்னையில் இருக்க முடியாதுன்னு நான் ஊருக்கு போயிட்டேன். ஊரில் ரொம்ப நாள் தங்கியிருந்தேன். எனக்கு அங்கே ஃபார்மிங் லேண்ட் இருக்கு, நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பண்ணிட்டுருக்கேன். அப்போ பண்ணிட்டுருக்கிற காலகட்டத்தில் அங்கே ரெகுலராக சில பேரை சந்திப்போம். அங்கே வில்லேஜ் தான்றதுனால நம்மளுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோவா இல்லை. அந்த சமயத்தில் நாங்கள் பக்கத்தில் எப்பவும் போல இருந்துட்டு போய் பார்த்து ஆமாம், நகரத்துக்கு மட்டும் போக மாட்டோம். மற்றபடி அந்த சமயத்தில் பக்கத்தில் நாங்கள் போயிட்டு தான் இருப்போம். கிராமங்கள்ன்றதுனால அவ்வளோவா ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை. அந்த மாதிரி நான் சில பேரோட பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நான் சந்தித்த ஒரு நபர், அவர் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் தான் அது. ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு கான்ஃப்ளிக்டாக இருந்தது எனக்கு கதைக்கு. ஏன்னா கண்டெம்பரரி சொசைட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அந்த பிரச்சனை பற்றி யாரும் இது வரைக்கும்
திரைப்படங்களை பதிவு பண்ணல அப்படின்றதுனால ஸோ இந்த பிரச்சனையை நம்ம கதையாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயம் அது இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஓகே. ஸோ அதனால் அதை நான் வந்து ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு சினாப்சிஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து கேரக்டரைசேஷன் பண்ணி அப்புறம் அதை கனியாக மாற்றுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதனால் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு இது தெரியணும் அந்த பிரச்சனை அப்படின்றது. ஓகே. இந்த கதைக்கு இந்த மனுஷன் செட் ஆவாருன்னு எப்போ தோணுச்சு? எஸ், சினாப்சிஸ் எழுதி முடிச்சுட்டு ஓகே நம்ம வந்து ஓல்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் எழுதுவோம். எதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் எழுதுவோம்னா நம்ம ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது ஸ்க்ரீன் பிளேயில் கதை மட்டும் இல்லை பல விஷயம் உள்ளடக்குன்னு தான் ஸ்க்ரீன் பிளே. டயலாக்கு, பாடி லாங்குவேஜ், பெர்ஃபார்மன்ஸு, என்ன மாதிரி ஸ்லாங்கில் பேசணும், அந்த கதைக்கான என்ன விஷயம் சொல்ல போகிறோம், இந்த மாதிரி எல்லாமே உள்ளடக்குன்னு தான் ஸ்க்ரீன் பிளே. அப்போ வந்து கேரக்டரைசேஷன் என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே எழுத முடியாது. ஏன்னா ஒரு கேரக்டரைசேஷனுங்கிறது அதோட சைக்காலஜி என்ன, அதோட பாடி லாங்குவேஜ் என்ன, அதோட அப்பியரன்ஸ் என்ன மாதிரி காஸ்டியூம் போடும், பேசுகிற வார்த்தைகள் என்ன மாதிரியான வார்த்தைகளை உச்சரிக்கும், இதெல்லாமே கேரக்டரைசேஷனை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கு முன்னாடி இது இருக்கணும். ஸோ இது இல்லாமல் அது பண்ண முடியாதுன்றதால ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் டீட்டெயில் பண்ணுவோம். அப்போ அந்த டீட்டெயில் பண்ணி முடிக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ இந்த கேரக்டரைசேஷன் வந்து கதையை தாங்கி பிடிக்கிற ஒரு கேரக்டரு. ஸோ இதுக்கு வந்து எமோஷன் ஸ்ட்ராங்காக தேவை. ஏன்னா எமோஷன் மூலியமாக தான் கடத்த முடியும். அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பட்ஜெட்டில் நமக்கு வரணும், கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சேர்ந்து யோசிக்கிறப்ப சாரோட ப்ரீவியஸ் படங்கள் நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்போம், நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சைடு அப்போ தான் இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருந்தது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து சாரை நான் பார்த்து கதையை சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா, பார்த்து கதையை சொன்னேன். சாருக்கு பிடிச்சிது. ஸோ அப்படியே தான் சார் படத்துக்குள்ளார வந்தார். சிறப்பு சிறப்பு, பயங்கரம். ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப அழகான விஷயம்னு நினைக்கிறீங்கண்ணே? ஆப்வியஸாக நமக்கு வந்து முதல்ல விவசாயம் பண்ணுறதுனால வந்து என்னென்னா பெரிய லாபம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு நம்ம உடல் உழைப்பு தேவைப்படும். நம்ம அங்கே ரெகுலராக நிலத்தில் போய் பார்க்கணும், காலையில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ரெகுலராக பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா 2 நாள் நம்ம கண்டுக்காமல் விட்டாலும் ஏதோ ஒரு பூச்சி தாக்கிடும். ஓகே. நம்ம 4 நாள் விட்டால் அந்த பூச்சி மொத்த பயிருமே அழிச்சிடும். ஸோ இது இல்லாமல் தான் நமக்கு அதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அது கரெக்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம விவசாயம் பண்ண பழகிக்கலாம். ஓகே. இல்லை அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த படத்துக்கு எப்படி விவசாயன்ற ரொம்ப அழகான விஷயம் அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி இவங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட போஸ்டர்ஸ் பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த படம் உங்களுக்கு? இது வந்து என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒன் ஆஃப் த கால்ஸ் சார் கிட்ட இருந்து தான். ஸோ முதல் படத்துக்கு அப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு, அஃப்கோர்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2-3 ஸ்கிரிப்ட் ஒரே டைமில் வந்துடுச்சு. ஸோ மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் சார் நரேட் பண்ணும்போது எனக்கு இதுதான் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஏன்னா அதோட கான்செப்ட் தான் சார் ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் கதையாக்குறது, அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. மற்ற கதை எல்லாமே ரொம்ப நார்மலாக ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். இது வந்து ரியலாக நடந்த ஒரு கதை கூட. ஸோ இதில் ஆக்டிங் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அப்படியே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அப்படி தான் இதுக்குள்ளே வந்தேன். படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த படம் மூலம். அது என்னவா இருந்துச்சு இந்த படம் முடிச்சதுக்கப்புறம்? மெயின்லி இந்த மதர்ஹுட்னு சொல்லி ஒரு அம்மான்னு சொல்ல ஒரு இமோஷன் தான். ஸோ அது வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுமா எப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நினச்சி இது பண்ணும்போது ஆக்சுவலி அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் ஒப்சர்வ் பண்ணி எப்படி அவங்களெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிறது. ஏன்னா நம்ம சிட்டியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரிங்கிங் தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் விடுறது அதுதான், ஸ்கூல் வேன் வரும், பஸ் வரும். ஆனால் ஊரில் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் தான் எல்லாம் போய் செய்யணும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் லேர்னிங்காக இருந்துச்சு. ஊரில் இப்படியெல்லாம் நடக்குதா, அது ஒரு லேர்னிங் இருந்துச்சு. ப்ளஸ் மதர்ஹுட்டோட இமோஷன்ஸ், அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வச்சுட்டு அவங்க வெளியில் காட்டாமல் இருக்கிற சின்ன சின்ன சட்டில் இமோஷனாக ஊருக்காரங்களை போய் ஒப்சர்வ் பண்ணிங்கன்னா எதுவுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லாமே வெளியில் வரும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு லேர்னிங்.
ஆமாம். சிறப்பு, பயங்கரம். ஆனால் இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது நான் ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். அவங்களோட படங்கள் டீசர்லேயும் எல்லா இந்த கமெண்ட் பொதுவாக வர்றது தான், விதாத் இஸ் அன் அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. எனக்கு உண்மையிலே எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு அண்டர் ரேட்டடான ஆக்டர் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த கமெண்ட் படிச்சிருக்கீங்களா? வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இந்த கமெண்ட் வரும்போது? இல்லை, ஒரு வகையில் சந்தோஷம். என்னென்னா அவங்க மனசில் பெரிய இடத்த கொடுத்து வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து இன்னும் பெருசாக போகணுன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய விஷயம். அவங்க அது சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் உயரம் தொடரணும் அப்படிலாம் நினைக்கிறது இருக்குல்ல, நான் நல்ல உயரத்தில் தான் இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். எனக்கு இது வந்து நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே ஆசைப்படாத ஒரு இடம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு விஷயம். அதனால எனக்கு இது அப்படியே விட்டுருங்க, நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் அண்டர் ரேட்டட்னா என்ன சொல்லுவீங்க? அண்டர் ரேட்டட்னா நீங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா, தகுதியின் அடிப்படையில் ஜாஸ்தியாக இருக்காரு, நான் இன்னும் அவர் கவனிக்கப்படாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மீனிங்காக தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் கிடைச்சது ரொம்ப பிடிச்ச விஷயம் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா உங்களோட ஆரம்ப கட்டத்தில் குரோத்தில் இருந்து பார்க்குறோம், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி ஒரு படத்தில் லீடாக இருந்து நிறைய படங்கள் பண்ணும்போது, நிறைய படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் போது எல்லாருக்குமே அது கிடைக்காது. உங்களுக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் அமையும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் நடித்த ஒவ்வொரு படங்களாக இருக்கட்டும் சரி, ஈரகப்பற்றா இருக்கட்டும் சரி, கடைசியாக நடித்த ஒவ்வொரு படங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறது. சில படங்கள் போகாமல் இருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, எனக்கு வந்து ஆக்சுவலி பர்சனலாக வந்து எனக்கு என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, நான் நாடகத்துலேருந்து வந்ததுனால நடிக்கிறது தான். நடித்து அதில் குறை இருந்தால் அதை நம்ம நாடகம் நடித்து நாடகத்தை பார்த்து, தம்பி நீ நடிக்கிறது சரியில்லைன்னு சொன்னதும் ஸ்ட்ரைட்டாக ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து அது ஏன் நல்லா இல்லை அப்படின்னு அதுக்காக வேலை பார்த்ததும் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கேங்கன்னு சொல்லியிருக்காங்க, சந்தோஷப்பட்டிருக்கோம். நம்ம இங்கே நடிக்க வந்தபோது நான் நடித்தது நல்லாயிருக்கு, நீ சரியாக நடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் சரியாக இல்லை, நம்ம இந்த இது சரியாக பண்ணலை அப்படிங்கிற நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் வந்து வியாபார ரீதியாக, இது வசூல் ரீதியாக இந்த படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது கேட்குறேன்ல, அது வந்து என்னை பாதிக்கலை. ஆனால் எனக்கு என்னென்னா, என்னை வச்சு எடுத்த ப்ரொடியூசரை பாதிக்குது. ஏன்னா அவர் முதலீடு போடுறாரு, எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் சம்பளம் வாங்கி கொடுத்து நடிச்சுட்டு வந்துடுறேன். ஆனால் அந்த படம் ஓடினால் தானே அது ப்ரொடியூசருக்கு லாபம். அப்போ இன்னொரு பாதிப்பு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நடிக்கிற படங்கள்லாம் நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த நல்ல படங்கள்லாம் ஓடுனா தான் அது மாதிரி படம் எடுக்கவும் முன் வருவாங்க. அப்போ அதுக்காக ஓடணும்னு நினைப்போம். அப்புறம் இந்த படத்தில் இயக்குனர் நம்ம வந்து ஒரு 10 படம் பண்ணுவோம், 2 படம் 10ல் 2 படம் ஓடிச்சுன்னா அடுத்து ஒரு 10 படம் கிடைக்கும். ஆனால் இயக்குனருக்கு அப்படி இல்லைல்ல, அந்த படம் தான் அவங்க அடுத்த ஜேர்னிக்கு போகணுன்னா அடுத்து அது பெரிய ஹிட் அடிக்கணும். இப்போ அவங்களுக்காக ஓடணும்னு நினைக்கணும். பர்சனலாக வந்து இது எனக்கு இவ்வளோ பெருசாக போகணும், நான் இன்னும் அப்படி போகணும் இல்லை. எனக்கு இந்த இடம், அதான் சொன்னேன், இந்த இடம் ரொம்ப பிரச்சனையே இல்லாத ஒரு இடமா இருக்குது. இந்த வருமானம் போதும், இந்த இடம் போதும், எல்லாமே கரெக்டு. ஆனால் இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா, அப்போ இந்த படங்கள் ஓடினா தானே எடுக்கவே வருவாங்க. இப்போ அதுக்கு வந்து இந்த படம் ஓடணும்னு நினைக்கிறது தான். அது ஆப்வியஸ்லி அது எல்லாருக்கும் நினைக்கிறது தானே. யாரும் தோற்று போகணுன்னு நினைக்கிறது இல்லை, எல்லாரும் வெற்றி அடையணும்னு நினைக்கிறது. நான் என்னுடைய வெற்றிங்கிறது அந்த கதாபாத்திரத்தை சரியாக இல்லை நல்ல படங்களாக பண்ணிட்டாலே வெற்றி ஆகிடுது. ஆனால் அந்த இந்த டீமே வெற்றி அடையணும்னா அந்த படம் வருமான ரீதியாக வெற்றி அடைஞ்சால் தானே நடக்கும். தவறவிட்ட படங்கள் நிறைய இருக்கு. ஓகே, வருத்தம் பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, நான் அது சொல்லுவேன். ஏன் வருத்தப்பட்டதில்லை அப்படின்னா, அது எனக்கு இல்லை, அவ்வளோதான். நான் ரொம்ப நம்புறது என்னன்னா, மைனாவே எனக்கானது இல்லை. மைனா வந்து வேற ஒருத்தர். எனக்கு முன்னாடி எனக்கு அந்த ஹீரோ தெரியும். ஓகே, அவங்க தான் பண்ணது. அப்புறம் இன்னும் பரணிக்கு போச்சு, எல்லாம் அப்படி போச்சு. திடீர்னு எனக்கு இந்த ஷூட் போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் கமிட்டாரு. எப்படி இருக்கும்? தொட்டுப்பாரு நான் நடிக்க வேண்டிய படம் இல்லை, நான் தொட்டுப்பாரில் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கணும், அதில் நான் ஹீரோ பண்ணேன். அதனால வந்து இது எனக்கு இல்லை அப்படின்னா கிடையவே கிடையாது. எந்தெந்த கதைக்கு யார் இருக்கோ அவங்கவுங்க சேர்ந்துருவோம். அதனால நீங்கள் நமக்கு வேண்டாம், எனக்கு வந்து நான் வேண்டாம்ன்ற படங்களும் ஜாஸ்தி,
என்ன என்கிட்ட வந்து அப்புறம் வேண்டாம் அவங்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போன படங்களும் ஜாஸ்தி. இந்த படத்துல விதா சார் கூட நடிக்கும்போது ஒரு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன விஷயம் இருந்துச்சு? சாரோட ஆக்டிங் தான். அவங்க ஆக்சுவலி பண்ற ஆக்டிங் ரொம்ப அவங்க கிராஃப்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியும் எப்படி அந்த கேரக்டர் ஆகுறதும், அந்த பாடி லாங்குவேஜ்லயும் சின்ன சின்ன மைன்யூட் ரியாக்ஷன்ஸ்லயும். அப்புறம் சார் வந்து நிறைய பேசுவாங்க, நிறைய பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட நாலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து அவங்க நடிப்பாங்க. எனக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நடிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. சில சீன்ஸ் எல்லாம் வந்து சார் பண்ணும்போது நான் அப்படியே அடடா எப்படி பண்ணிருக்காங்களே, பரவாயில்ல, ஓகே நைஸ். லைக் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது வேற, ஸ்கிரீன்ல சாரோட படம் வந்து பாக்குறது வேற, நேர்ல பாக்குறது வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. சார், நம்ம படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும் ஒரு இயக்குனராக இருக்கும்போது. இந்த படத்தை தேட்டரில் கொண்டு போய் சேர்க்க போகிறோன்ற போது ஒரு சின்ன பயம் இருக்குதா? இது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணுன்ற விஷயம் என்ன மாதிரி யோசிப்பீங்க அந்த விஷயம்? ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா முதல் படம் இது கரெக்டாக நான் சொல்ல வேண்டிய கருத்து வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு இந்த நான் எடுத்துக்கிட்ட பிரச்சனை வந்து நிச்சயமாக எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஆனால் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுல கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது, சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நிச்சயமாக அது போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன். சிறப்பு. ஆனால் இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்றது நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம விமலா நடித்த படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, பெருசாக தேட்டரில் யாருக்கிட்டையும் ரீச் ஆகலை. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை எல்லாரும் ரசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவார்ட் கிடச்சிது அந்த படத்தோட நடிகர் கருணாசனனுக்கும் சரி. என்ன காரணமாக இருக்குண்ணா இந்த மாதிரி படங்கள் மக்கள் போய் தேட்டரில் சேர மாட்டேங்குது? அந்த காரணம் தெரிஞ்சா எல்லாரும் காரணத்தை கவனிச்சுவாங்க. ஒரே விஷயம், மக்களோட மனநிலை தான். அவங்க முடிவு பண்ணுறாங்க இந்த படம் பார்க்கணும் வேண்டாங்கன்னு. சில பேர் வந்து வேற ஓடிடிலேயோ இல்லை டிவிலேயோ படத்தை பார்த்து ஐயோ செம்ம படம் இல்லை அப்படின்றாங்க. நீ நல்ல படம் தான், இதை நீ தியேட்டரில் பார்த்துருந்தா அந்த படத்துக்கு பெரிய ஒரு வருமானம் கிடைச்சிருந்தா இன்னும் இப்போ அந்த டீமே அடுத்த படத்துக்கு போயிருக்கும்ல. புரியுது. ஏன்னா அந்த கதை அந்த இயக்குனரை நல்லா தெரியும். அப்போ அவர்கிட்ட இன்னும் நல்ல கதைகள்லாம் இருக்கு. இப்போ அடுத்து கமிட்மெண்ட் போயிருப்பாங்க. நான் சொல்றேன் உடனே நடந்துடும். இப்போ நீங்க நல்ல படங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அந்த படத்தை வந்து நீங்க ஆதரவு கொடுத்தா தானே இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும். அது தெரியல, சில நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் சில படங்கள் நிறைய நல்ல படங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிருக்கு. அவரை எங்கேயோ டிவியில் பார்த்து எங்கேயோ ஓடிடியில் எதுலையோ பார்த்துட்டு ஐயோ செம்ம படம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். அது ஒன்றுமே இல்லை. அது இதுக்கு எல்லாமே திருப்பி அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஆடியன்ஸ் தான் அவங்க முடிவு பண்ணுறது தான். ஓகே, நம்மளும் வந்து பாருங்கன்னு தான் கேட்க முடியாது, என்ன பண்ண முடியும்? அது இன்னும் உண்மைதானே. இப்போ நீங்கள் நடித்த படங்களில் இந்த படம் நான் ரொம்ப கனெக்ட் ஆகியிருக்கேன், பர்சனலாக லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்குன்னா நீங்கள் நடித்த படங்கள் எந்த படம் சொல்லுவீங்க? ஆல்மோஸ்ட் எல்லா படமும் வந்து எனக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்தால் தான் ஒத்துக்கணும். ஏதோ ஒரு வகையில் கனெக்ஷன். ஆமாம், அது வந்து எனக்காகவும் இருக்கலாம், இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். இல்லைன்னா அது நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருந்தால் கூட அது சொன்னோன்னா நம்ம கனெக்ட் ஆகிக்கலாம். அந்த கேரக்டராக மாறும்போது ஒரு ஃபீல் நமக்கு ஒன்று இருக்கலாம். அது மாதிரி தான் கனெக்ஷன் இல்லாமல் நான் எந்த படமும் பண்ணுறதில்லை. ஏதாவது ஒரு நமக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு தோணும். ஆனால் போய் அது கமிட் பண்ணி ஷூட் போகும்போது சில பிரச்சனைகளும் நடக்கும். நம்ம நினச்ச மாதிரி கூட இல்லாமலும் இருக்கும். அது நான் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது இயக்குனர்னு சொல்லலாம். இயக்குனர்களும் சில இயக்குனர்கள் வந்து சில நடிகர்கள் வந்து நம்ம கூட கனெக்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். அது ஆனால் அதுக்கு மீறி என்னன்னா நம்ம கமிட் பண்ணிருக்கோம் ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிறது நடிப்போம். அவங்களும் ஒரு படம் வெளியே வச்சுட்டோம் எடுக்கணும்னு நடக்கும். ஒவ்வொரு படங்களையும் ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு இப்போ அடுத்தடுத்து நிறைய நடிகர்கள் தோண்டிட்டு வராங்க. நிறைய நடிகர்கள் சினிமாவில் ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற விஷயம். ஒரு நடிகராக இருந்து நீங்கள் என்ன ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? தயவுசெய்து யாருக்கும் யார் சஜஷனும் கேட்காதீங்க, யார் சஜஷனும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரே நல்லா நினச்சி பாருங்க. நம்ம இன்னும் தப்பாக இருந்துட்டு இருக்கோம். எப்படின்னா ஜெயிச்சவங்களாம் ஒரு பார்த்து சொல்லுவோம், இப்படி போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு.
அப்போ நான் முன்னாடி ஜெயிச்சவங்க 10 பேரை காணுது. 10 ரூட் ஒரு ரோடு போட்டிருப்பாங்களே, 10 ரோட்டில் போயிடலாம்ல. ஏன் அவங்க தடுமாறிடுவாங்க? யாரா ஜெயிச்ச யார்கிட்டயா ஒருத்தருக்கு மனசார போய் கேட்டீங்கன்னா அவன் எந்த ரூட்டையும் ஃபாலோ பண்ணுறான். அவனுக்கும் ஒரு ரோடு, உங்களுக்கும் தனி பாதை இருக்கு. எந்த ரூட்டும் கிடையாது. இதுதான் வே, இப்படி போனா ஈஸி, இங்க பாரு இங்கெல்லாம் இது இருக்கு, அவங்க கிளீன் பண்ணி அப்படிலாம் கிடையாது. அப்படி போயிருந்தா எல்லாரும் அந்த பாதையில ஓடிடுவாங்க. அதனால ரூல்ஸே கிடையாது. உங்களுக்கு தான் தோணும். நீங்க ஜெயிச்ச உலகத்துக்கு ஜெயிச்ச அத்தனை பேரும் தனித்தனி ரூட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. யாரும் இன்னொருத்தர ஃபாலோ பண்ணி ஜெயிச்சதே கிடையாது. அதனால தயவு செய்து யாராவது ஏதாவது சொன்னாலும் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்களும் யாரும் சொல்லாதீங்க. சூப்பர், இதை ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர். கம்மிங் பேக் டு மருதம், படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கணும். என்ன காரணத்துக்கு இந்த மக்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும்? ஆக்சுவலாக வந்து நான் எடுத்துக்கிட்ட கான்ஃப்ளிக்ட்டு கண்டிப்பாக வந்து மக்களுக்கு போய் சேரணும். ஸோ அந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கடந்து வந்திருப்பாங்க, அது யாரும் வெளியே சொல்லலை நிச்சயமாக. அதனால் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டு பிரச்சனை நம்ம சமகாலத்தில் இருக்கிற மக்கள் அது புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். நிச்சயமாக அதுக்காக பார்க்கணும். அப்புறம் அதெல்லாம் இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து எங்கள் ஊரில், அதாவது வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் அம்மூரில் வந்து ஒரு பையன் தசையாச்சு நோயெல்லாம் பாதிக்கப்பட்டான். அவன் வந்து சாரோட ஃபேன். ஓகே. சாரை சந்திக்கணும்னு நினச்சான். ஸோ அப்போது வந்து அவங்க வீட்லேயே போயிட்டு சாரு போய் ஒரு ஷார்ட்டே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன சீன் எடுத்தோம். எடுத்து முடிச்சு படத்தில் வச்சுருக்கோம். பட் அந்த பையன் வந்து சமீபத்தில் இறந்து போயிட்டான். ஸோ அது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான். ஸோ அந்த வகையில் வந்து அவனுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுத்த சாருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அது எனக்கு இல்லை, நான் சொல்லலாம். அதை ஒத்துக்கிட்ட டேரக்டர் தானே, அது அவரு தான் சொல்லணும். என்னன்னா அந்த பையன் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இந்த மாதிரி பார்க்கலாம்ல, இல்லை அவருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, கூப்பிட்டு வரோன்னா நானே வரேன்னு சொல்லி தான் போனோம். போய் பார்த்தோம், பேசணும். ஏன்னா ஆக்சுவலாக அந்த டீட்டெயில் எனக்கு என்ன தெரியும்னா, மயோபதி நம்ம நெப்போலியன் சார் வந்து தனியாக ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அதனால படுற கஷ்டங்கள் என்ன அப்படின்னு. ஒரு குழந்தைகளும் அப்படி படுற கஷ்டத்தை வெளிக்காடிக்கிட்டதே கிடையாது. அவங்க எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களும் அவங்களும் தெய்வ குழந்தைகள் தான். ஆனால் அவ்வளோ பெயின் ஒரு டாக்டர் அதை டீட்டெயில் கேட்கும்போது தாங்க முடியாத மரண வேதனை வரும் அந்த. ஆனால் எந்த குழந்தை நாங்கள் பார்த்த ஒரு குழந்தை கூட அதை மூஞ்சில் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து அங்கே ஸ்விம்மிங் பண்ணி எல்லாம் அது எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை ஆயிலை நீட்டிக்கலாம், அப்படி ஒரு விஷயம் அது. அதுனால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அந்த பையனை வந்து சந்திச்சு அவங்க வீட்டில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு, உனக்கு என்ன ஆசை அப்படின்னா, அப்போ எனக்கு நடிக்கணும்னு ஆசை, ஏதாவது சினிமா பிடிக்கும், உங்களை பிடிக்கும், நடிக்கணும்னு ஆசை இருந்தேன். அவ்வளோதானே. என்ன உடனே சொன்னேன், எனக்கு நம்ம ஒரு சீன்லாம் இதில் இருக்கே, அது நம்ம சொந்தக்கார பையனை வச்சுக்கலாம் அப்படின்னு நான் கேட்குறேன்னு டேரக்டர்கிட்ட கேட்டேன். சார் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமாம், அவர் கதையில் அப்படி ஒரு கதாபாத்திரக்குள்ளே வரணுங்கிறது அவர் இல்லாமல் நம்ம இப்படி பண்ண முடியும். அதனால இது முழுக்க நன்றி வந்து முழு இதுவும் இயக்குனருக்கு, அப்புறம் தயாரிப்பாளருக்கு அவங்க தான் சேரணும். ஆனால் பாவம் அந்த பையன் இல்லை. அவன் கடையை எடுத்தது கடைசியிலும் பார்க்கல. அவன் ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டோம். அவனுடைய நடமாடும் ஒரு திரையை வந்து அந்த குடும்பத்துக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது ஒரு வகையில் சந்தோஷம். அந்த குடும்பம் வந்து தன் பையன் இருப்பாங்கிறத அந்த படம் மூலமா தெரிஞ்சுப்பாங்கல்ல. கண்டிப்பா. படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் என்ன காரணத்துக்காக வந்து தியேட்டர்ல பார்க்கணும்? மெயின்லி சார் வந்து சொன்ன ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் பேசிக்லி பேஸ்ட் ஆன் ஸ்கேம். இப்போ ஸ்கேம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் நடக்குது டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் இல்லை. எஸ்பெஷலி புவர் பீப்புள் இல்லைன்னா அன்எஜுகேட்டட் பீப்புள், இவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ரூட்ல கூட ஸ்கேம் நடக்குமா இந்த படம் சொல்லுது. ஸோ அது வந்து பார்த்து அந்த இல்லைன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி பண்ணாத இருந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா. ஆனால் நீங்க சொல்லு. கண்டிப்பாக சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா. ஆனால் அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள சில கருத்துக்கள் சொல்லும்போது மக்களுக்கு அது ஈஸியாக போய் சேரும் ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய கவர்மெண்ட்டும் சரி இல்லை மக்கள் நிறைய பேர் விழிப்புணர்வு, ஏன்னா இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படிலாம் நமக்கு வந்து
இன்ஸ்டால் அது இதுல எல்லாம் கொடுக்குறாங்க, அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால ஏமாற்றம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இப்படி ஒரு ஸ்கேம் வந்து நான் கேள்விப்பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்ன இப்படியா ஆமா அப்படின்னா அது ஒரு கடந்து என்ன ஒரு கதை, யாரோ ஒரு ஏமாந்துட்டான் அப்படின்னு கடந்து போயிடலாம், அவ்வளவுதான். ஆனா நாங்க போகும்போது இதனால் பாதிக்கப்பட்டாலும் நிறைய இருக்காங்க. அப்போ ஒரு ஊர்ல இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு பேர் எங்கெங்க நடந்திருக்கும். அப்ப இவங்களுக்குலாம் என்ன சொல்லுவோம், ஈஸியா சொல்லிருப்போம், படிப்பறிவு இல்லைன்னா ஏமாந்துடலாம் அப்படின்னு. படிப்பறிவு இல்லாத ஆட்களும் பயங்கர புத்திசாலியா ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்த ஆட்களை பார்த்துருக்கோம், அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. படிச்ச ஆட்கள் முட்டாள்தனமா ஏமாந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இப்படியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உணர்வு பூர்வமா அது இயல்பா நடிச்சு காட்டுறது ஒண்ணு இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஈஸியா போய் செய்யும். இது மூலமா ஒரு சில விழிப்புணர்வுகள் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த, நல்ல ஒரு மெசேஜா, ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்க வந்து நேர தியேட்டர்ல வந்து பார்த்து எங்க டீமுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து வெளியில வரும். மருதம் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி பெறுறதுக்கு என்னோட சார்பாக, மாலைமலை சார்பாக இன்னும் நீங்கள் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், அதுக்கும் என்னோட சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.